வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். கலைனா என்ன? அது வெறும் அழகு மட்டும்தானா? இல்ல அதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு நோக்கம் இருக்கா? வாங்க, தமிழோட ஆன்மீக ஞானத்திலிருந்து கிடைச்ச ஒரு பார்வையை வச்சு கலையோட உண்மையான நோக்கத்தை நாம அலசி அறையலாம். முதல்ல இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு பாட்டை கேட்டு அதுல மெய்மறந்து போகும்போதோ, ஒரு ஓவியத்தை பார்த்து அப்படியே அசந்து நிக்கும்போதோ, அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? வெறும் பொழுதுபோக்கா இல்ல கலைஞரோட திறமைய பாராட்டுறதா? வாங்க, இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்கலாம். நம்மளோட இந்த சிந்தனைக்கு ஆதாரமா நாம எடுத்துக்க போறது சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம்ங்கிற நூல்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பகுதிதான். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். கலையின் தேடல். கலை உண்மையில எதை தேடுது? நமக்கு எதை காட்ட முயற்சி பண்ணுது? பொதுவா நம்மள பலரும் கலையை எப்படி பாக்குறோம்? ஒருத்தரோட திறமையோட வெளிப்பாடா பாக்குறோம். அது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்றோம். நம்ம மனசுல ஒரு உணர்ச்சியை தூண்டுதுன்னு சொல்றோம். ஆனா ஒருவேளை அதோட உண்மையான நோக்கம் இதையெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா? இப்போதான் நம்ம இந்த உரையாடலோட மைய புள்ளிக்கே வர்றோம். தெய்வீகத்தின் வெளிப்பாடு. இங்கதான் கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வரிதான், இதுதான் எல்லாத்தையும் விளக்கிடும். கலைகள் யாவும் முடிவில் கடவுளின் பெருமையையே விளக்குகின்றன. இந்த மூலத்தோட மைய கருத்தே இதுதான். எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை இல்லையா? ஓகே, இது கேட்க நல்லாதான் இருக்கு. கலைகள் கடவுளோட பெருமையை விளக்குது, சரி. ஆனா எப்படி? ஒரு ஓவியமோ இல்ல ஒரு சிற்பமோ எப்படி பிரபஞ்சத்தோட மகிமைய நமக்கு உணர்த்த முடியும்? அதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. அதாவது, கலைன்னு சொல்றது புதுசா எதையும் உருவாக்கலையா, ஏற்கனவே நம்மள சுத்தி இருக்கிற அற்புதங்கள தான் நமக்கு புரிய வைக்குதாம். உதாரணத்துக்கு, சூரியன் உதிக்கிற அழகையோ, ஒரு பூவோட மென்மையையோ, ஒரு குழந்தையோட சிரிப்பையோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஆனா ஒரு கலைதான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அற்புதத்தை நமக்கு இன்னும் ஆழமா உணர வைக்குது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். கலை நமக்கு காட்டுற அந்த உலக அதிசயங்கள்லாம் வேற எதுவும் இல்ல, கடவுளே இந்த உலகமா தோன்றிருக்காருன்ற உண்மையதான் அது நமக்கு காட்டுது. அப்போ பாருங்க, ஒரு பூவை வரையறதுங்கிறது வெறும் பூவை வரையறதில்ல, கடவுளோட ஒரு முகத்தை வரையற மாதிரி. இந்த ஐடியாவை தான் தத்துவத்துல தெய்வீக வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பாக்குற உணர்ற இந்த உலகமே தெய்வீகத்தோட ஒரு நேரடி வெளிப்பாடுதான். அப்போ கலை என்ன பண்ணுது? அந்த வெளிப்பாட்டை ஒரு கேமரா மாதிரி புடிச்சு நமக்கு காட்டுற ஒரு கருவியா இருக்கு. ஓகே, இந்த புரிதலோட அடுத்த பகுதிக்கு போகலாம். ஞானத்திற்கான பாதை. கலை எப்படி வெறும் ஒரு டைம் பாஸ் இல்லாம ஞானத்தை அடையறதுக்கான ஒரு வழியா மாறுதுன்னு பார்க்கலாம். அப்போ பாருங்க, நாம கலைய தெய்வீகத்தோடு ஒரு வெளிப்பாடா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அது வெறும் கைவேலைங்கிற இடத்துல இருந்து மாறி உண்மைய, அந்த மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரடி பாதையா மாறிடுது. இந்த லாஜிக்கை நம்ம ஒரு 3 ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, கலை இந்த உலகத்தோட அதிசயங்களை நமக்கு விளக்குது. ஸ்டெப் 2, அந்த அதிசயங்கள் எல்லாமே கடவுளோட வெளிப்பாடுதான். அப்போ ஸ்டெப் 3 என்ன? ரொம்ப தெளிவு. கலை மூலமா நாம அந்த உண்மையே, அந்த மெய்ப்பொருளையே அடைய முடியும். இந்த கனெக்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த மேற்கோள் நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குது. இங்க கற்க வேண்டிய முறையில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைய வெறும் டெக்னிக்கா பார்க்காம அதோட ஆழமான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டா அதுவே ஞானத்துக்கான வழியா மாறிடும். சரி, வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்குள்ள போகலாம். இந்த கருத்து புதுசா இல்ல, ரொம்ப காலமாவே நம்மகிட்ட இருக்குங்கிறத இப்ப பார்க்க போறோம். சரியா கத்துக்கிற கல்விக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிற இந்த யோசனை சுவாமி சித்பவானந்தர் மட்டும் சொன்னதில்ல. இதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மரபுல ரொம்ப ஆழமா சொல்லப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதாவது, ஒரு பிறவியில நாம கத்துக்கிற உண்மையான கல்வி நமக்கு 7 பிறவிக்கும் பாதுகாப்பா இருக்குமா. பாருங்க, இது கலைக்க மட்டும் இல்ல, உண்மையா அர்ப்பணிப்போட கத்துக்கிற எந்த ஒரு கல்விக்கும் இது பொருந்தும். கற்றலோட சக்தியை இதைவிட அழகா சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சுருக்கமா சொல்லணும்னா 3 விஷயங்கள். 1, கலையோட நோக்கம் வெறும் அழகு இல்ல, அது ஒரு ஆன்மீக பாதை. 2, கலையை புதுசா எதையும் செய்யல, நம்மள சுத்தி இருக்கிற தெய்வீகத்தை தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. 3, உண்மையான கற்றல், அது காலத்தையும் தாண்டி நமக்கு எப்பவும் துணையா நிக்கும். சரி, இந்த உரையாடலை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை
நீங்க ஒரு பாட்டை கேட்கும்போதோ ஒரு ஓவியத்தை பார்க்கும்போதோ இல்ல ஒரு கவிதையை படிக்கும்போதோ வெறும் சத்தத்தையோ நிறத்தையோ வார்த்தைகளையோ மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெய்ப்பொருளை உங்களால உணர முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.